இயரா காடு இது ஜப்பான்ல இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு தற்கொலை காடு அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவுல தற்கொலை நடக்கிற இடங்கள்ல இது 2வதா இருக்கு. ஃபுஜி மலைப்பகுதியில 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த அவகியாரா காடு. இந்த காட்டுக்குள்ள பயணிக்க அரசாங்கமே வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. வழித்தடங்களை விட்டு வேற வழியில போனவங்க தொலைஞ்சு போறாங்க. தொலைஞ்சு போறவங்க திருப்பியும் வர்றதே கிடையாது. காடு ரொம்பவே அடர்த்தியான அமைதியான காடு. அதனாலேயே நிறைய பேர் இந்த காட்டுக்கு வந்து யார் கண்ணிலையும் படாம தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறாங்க. இது தற்கொலை காடா மாறினதுக்கு நிறைய கதை இந்த காட்டு சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. அதுல ஏத்துக்கொள்ளக்கூடிய வகையில உள்ளது இது மட்டும்தான். ஜி மலைப்பகுதியில வாழ்ந்த புத்த துறவிகள் இங்க வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்க உள்ள இலைகளை சாப்பிட்டு 1000 வருடம் உயிர் வாழ்றாங்க. இதுக்கு பிறகு நிலத்தடியில அவங்களோட உயிரை அவங்களே போக்கிக்கிட்டு அதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. வரைக்கும் 18 சுய பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இந்த காட்டுல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. போக்குல இது தற்கொலை காடாவே மாறிடுச்சு. இந்த காட்டுல பேய் இருக்கிறதாகவும் இந்த பேய்கள் தான் மக்களை தற்கொலைக்கு தூண்டுறதா ஜப்பான் மக்கள் நம்புறாங்க. இந்த காடை மையமா வச்சு இந்த ஃபாரஸ்ட் படம்